அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி. சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் உழவு. ஆங்கிலத்தில் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. குறள்: ஏரினும் நன்றால் எரு இடுதல், கட்டப்பின் நீரினும் நன்றுதன் காப்பு. குறள் எண் 1038. குறளின் விளக்கம்: ஏறு உழுதலை விட எரு இடுதல் நல்லது. இரண்டும் செய்த பின்பு களை காத்த பிறகு நீர் பாய்ச்சலை விட காவல் காப்பது சிறப்பு என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய உழவு தொழில் விவசாயத்தில் நிலத்தை முதல்ல உழுவு நிலத்தை நாம் உழுவோம். அந்த நிலத்தை உழுவு பின்பு எரு இடுவோம். அந்த நிலத்துக்கு சத்தான மண்ணுக்கு எரு இடுதல் சிறப்பு என்கிறார். அந்த இரண்டும் செய்த பின்பு அந்த பயிர் நிலத்தில் களை எடுத்துச்சுன்னா அந்த களையை நீக்கிய பிறகு நீர் பாய்ச்சணும். அந்த பயிர்களுக்கு சரியான முறையில் நீர் பாய்ச்சதை விட சிறப்பானது அந்த பயிர் வந்ததுக்கப்புறம் அந்த பயிர்களை அழியாமல் விலங்குகளிடம் மனிதர்களிடமிருந்து காத்து அந்த பயிரை வெற்றிகரமாக விவசாயத்தை கொண்டு வர்றது சிறப்பு என்கிறார். இந்த குறள் மூலம் நாம் விவசாயத்தை தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நிலத்தை உழவணும். நல்லா உழவு ஒரு சால் 2 சால்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை 2 தடவை நிலத்தை உழவு பண்ணி நிலத்தை மண்ணை நல்லா மெதுவாகவும் வச்சிருந்த பிறகு அப்புறம் அந்த நிலத்துக்கு சத்து ஆன எருவு எடுக்கிறத உழவு ஓட்டுறதை விட சத்தான எருவு போடுறத சிறப்புன்னு சொல்கிறாங்க. அந்த இரண்டும் செய்த பிறகு அது களை, ஏதாவது களை தேவையில்லாத பில்லுகள் இருந்துச்சுன்னா அந்த களை எடுத்த பின்பு நீர் பாய்ச்சணும். அந்த மண்ணுக்கு சரியான முறையில் காலம் தவறாமல் நீர் பாய்ச்சுவதை விட அந்த நிலத்தில் பயிர் அழகான முறையில் விளைஞ்ச பிறகு அதை காவல் காத்து வெற்றிகரமாக கொண்டு வரது சிறப்பு என்கிறார். இக்குறள் மூலம் நாம் விவசாயத்தை செய்து இக்குறளை பின்பற்றி வளமான விவசாயத்தை பெற்று நல்ல மகசூல் பெற்று விவசாயத்தை காப்போம். மீண்டும் திருக்குறள்: ஏரினும் நன்றால் எரு இடுதல், கட்டப்பின் நீரினும் நன்றுதன் காப்பு. மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை. விவசாயம் இல்லாமல் நாம் உண்பதற்கு உணவு இல்லை. விவசாயத்தை பேணி காப்போம். அனைவரும் வளம் பெறுவோம். வளமான இந்தியாவை உருவாக்குவோம். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.